வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்காக 3 வருடங்களில் சுமார் 27 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கை. பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்தப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பார்வை. நாட்டில் ஆட்சியாளர்கள் மாறினாலும் நமக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவிப்பு. பல அரசு நிறுவனங்களில் சுமார் 4000 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறிப்பிட்டளவில் சீரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய சலுகைகள் குறித்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். சட்டத்தின்படி ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியும் அவரின் வாழ்நாளில் வாடகையின்றி பொருத்தமான குடியிருப்பை பயன்படுத்த உரிமை உண்டு. பொருத்தமான குடியிருப்பு வழங்கப்படாவிட்டால் மாதாந்த ஓய்வூதியத்தில் 1/3 பங்கிற்கு இணையான மாதாந்த கொடுப்பனவு அவருக்கு வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் பதவியை வகிக்கும் ஒருவருக்கும் மாதாந்த சம்பளத்திற்கு இணையான மாதாந்த செயலாளர் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதியின் விதவைகளுக்கு அமைச்சரவை அமைச்சரின் பிரத்யேக செயலாளராக பதவி வகிக்கும் நபருக்கு வழங்கப்படும் மாதாந்த சம்பளத்திற்கு இணையான மாதாந்த செயலாளர் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் உத்தியோகபூர்வ போக்குவரத்திற்கும் தகுதியுடையவர்கள் மற்றும் ஒரு அமைச்சரவை அமைச்சருக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு உள்ளன. எனினும் இந்த சலுகைகள் அனைத்தையும் அரசாங்கம் மீளாய்வு செய்து தேர்தல் வாக்குறுதிக்கு அமைவாக அவற்றை குறைப்பதற்கான அளவுகோலை வகுக்கும் என்று உயர்மட்ட தரப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியான ஹேமா பிரேமதாச ஆகியோரை பராமரிப்பதற்காக 3 வருடங்களில் சுமார் 27 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் மத்திய வங்கி அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்குருள வாரகிருதி சிங்கள நாளிதழ் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர்களை பராமரிக்க கடந்த 2022ஆம் ஆண்டில் 7 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் அது 8 கோடி ரூபாவாகவும் இந்த ஆண்டில் 11 கோடி ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முதல் பெண்மணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் 45% அதிகரிப்பு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவுக்காக இந்த ஆண்டில் 1,56,70,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்காக 2,91,70,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கும் பேராசிரியர் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியான ஹேமா பிரேமதாசவுக்காக இந்த ஆண்டில் 68,20,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில் 273% அதிகரிப்பை காட்டுவதாகவும், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் 54% அதிகரிப்பை காட்டுவதாகவும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஒதுக்கிய தொகையில் 329% அதிகரிப்பை காட்டுவதாகவும் பேராசிரியர் வசந்த அத்துக்குருள தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 660 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் அது 273 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆக ஜனாதிபதிகளுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படும் தொகையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்துக்குருள சுட்டிக்காட்டியுள்ளார். இலக்கிய மாதத்தை ஒட்டி 25வது தடவையாக கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடத்தப்படும் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று பார்வையிட்டுள்ளார். அதன்போது இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தலைவர் சமந்த இந்திவர சிறுவர் புத்தகங்கள் தொடர்பிலான தேசிய கொள்கை பத்திரிகை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் வழங்கி வைத்தார். இதன்போது கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த மக்கள் ஜனாதிபதிக்கு விசேட வரவேற்பு அளித்தனர். இங்கு 400 புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றை பார்வையிட வந்திருந்த மக்களோடு ஜனாதிபதி சிநேகபூர்வமாகவும் கலந்துரையாடியுள்ளார். இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கத்தால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படுகின்ற கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை இரவு 9 மணி வரையில் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடத்தப்படுகிறது.
சுகாதாரம், கல்வி, தபால், நீர்ப்பாசனம் ஆகிய ஜனாதிபதி செயலகம் உட்பட பல அரசு நிறுவனங்களில் சுமார் 4000 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி அனைத்து அரச நிறுவனங்களையும் உள்ளடக்கும் வகையில் தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசேட கணக்காய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த கணக்காய்வின் பின்னர் காணாமல் போன அல்லது இடம்பெயர்ந்த அரசு வாகனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று அரசாங்கத்தின் பிரதான கணக்காய்வாளர் WP விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் ஒப்படைக்கப்பட்ட 110 சொகுசு வாகனங்கள் தொடர்பான தகவல்களை ஆராய விசேட கணக்காய்வு குழு ஒன்று அங்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த கணக்காய்வாளர் நாயகம், வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் யார் என்பது தொடர்பாக உரிய தகவல்களை சரிபார்க்க ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 1974 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் 679 கார்கள் மற்றும் 1115 மோட்டார் சைக்கிள்கள் உள்ளன. மேலும் கல்வி அமைச்சுக்கு சொந்தமான 212 வாகனங்களும், நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 880 வாகனங்களும், தபால் திணைக்களத்துக்கு சொந்தமான 45 வாகனங்களும் காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதியை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு சமிக்ஞையை காட்டினால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று எங்களால் கூற முடியும் என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி ஜெனிட்டா தெரிவித்தார். இன்று அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. மேலும் இறுதி யுத்தம் முடிவடைந்த நிலையில் இடம்பெயரும் போது கையிலே ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, இந்த நிலையில் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்தது என்று தெரியாமல் வீதியில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆட்சியாளர்கள் மாறுகின்றார்கள், ஆட்சியும் மாறுகின்றது. தற்போது மாற்றம் ஒன்று நிகழ்ந்துள்ளது என்றாலும் கூட அது எந்த வகையில் எமக்கான மாற்றத்தை தரும் என்பது தெரியாது. குறிப்பாக உள்ளக முறைமையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாத காரணத்தால் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறைக்காக இதுவரை போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இலங்கையில் சர்வதேச சிறுவர் தினத்தை கொண்டாடுபவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். எமது உறவுகள் பச்சிளம் குழந்தைகளையும் பாடசாலை மாணவர்களையும் இழந்து அவர்கள் மீண்டும் வருவார்களா என்ற ஏக்கத்துடனும் தவிப்புடனும் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களை உங்கள் பிள்ளைகளாக நேசியுங்கள். எனவே சர்வதேச சிறுவர் தினமான அக்டோபர் 1 வடக்கு கிழக்கு தழுவிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தின் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக காலை 10 மணிக்கு குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். எனவே இந்த போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். 8 ஜனாதிபதிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கும் நிலையில் எங்களுக்கு எவ்வித மாற்றங்களும் நிகழவில்லை. எனவே இந்த நிலையிலும் எந்த ஒரு அரசையும் நம்பவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஜனாதிபதியாக பதவியேற்க முன்னர் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சர்வதேச பொறிமுறையின் ஊடாக உண்மைகளை கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்து மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தும் நிலையில் புதிய ஜனாதிபதியை பற்றி யோசிக்க முடியும். எந்த ஜனாதிபதி வந்தாலும் எமக்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதையே சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே புதிய ஜனாதிபதி ஏதாவது ஒரு சமிக்ஞையை காட்டினால் மட்டுமே உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று எங்களால் கூற முடியும் என தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியோடு புதிய கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பையும் அதில் இணைந்து கொள்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச பொது கூட்டணியுடன் இணைந்து செயற்பட விரும்பவில்லை என்றால் அவரை நீக்கிவிட்டு எதிர்கால நடவடிக்கைகளை தொடர திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. புதிய கூட்டணிக்கு சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவித்தால் கடந்த பொதுத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட பெற முடியாத அளவுக்கு அவரை இழுத்துச் செல்வதற்கான திட்டங்கள் முன்னெடுப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையை மாற்றி சந்திரிகா குமாரதுங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரோடு இணைந்து தலைமைத்துவ சபையாக செயற்படும் வகையில் புதிய கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மை காலமாக முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா குமாரதுங்க அரசியல் நடவடிக்கையில் இருந்து முழுமையாக ஒதுங்கியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அபார வளர்ச்சியை அடுத்து சந்திரிகா மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.